மேடை ஏறும்போதே தன்னுடைய இடுப்பு வேஷ்டியை சரி செய்து கொண்டே நடந்து செல்லும் செம்மலின் அழகையும், 4 திசையிலும் கரம் கூப்பிக் கொண்டே பொன்முகத்தை காட்டும் அழகையும், நாள் கணக்கில் மணிக்கணக்கில் நின்ற இடத்திலேயே உட்கார்ந்த இடத்திலேயே காத்திருந்து நம் அவதார புருஷரை நேரில் பார்த்து மகிழ்ச்சி பொங்குவார்கள். அதேபோல் அவர் நடித்த படங்களையும் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் காத்திருந்து பார்த்த வரலாறு நம் மன்னாதி மன்னனுக்கு உண்டு. நம் அவதார புருஷரை பற்றி அறிந்து கொள்ளாமல் அவதூறு பேசியவர்கள், புரிந்து கொள்ளாமல் பொல்லாங்கு பேசியவர்கள் ஒரே ஒரு முறை மக்கள் திலகத்தை நேரில் பார்த்துவிட்டாலோ, ஒரே ஒரு வார்த்தை பேசிவிட்டாலோ மனம் உருகி போவார்கள். இன்றைக்கு பட்டிமன்ற பாவலராகவும் கவியரசு கண்ணதாசன் நற்பணி மன்றத்தின் பொறுப்பாளராகவும் திகழும் மக்கள் கவிஞர் அரு நாகப்பன் 6ஆம் வகுப்பு படிக்கிற போதே நம் அவதார புருஷர் மீது மாறாத அன்பு கொண்டு அவர் மறைந்த பின்பும் அவர் மேல் தீராத காதல் கொண்டிருப்பவர். காரைக்குடியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சிறுவயல் கிராமத்தில் பெரிய நிலசுவான்தாரின் குடும்பத்தில் தோன்றிய அரு நாகப்பன் அன்று காரைக்குடி சரஸ்வதி டாக்கீஸில் செம்மலின் நாடோடி மன்னன் படம் பார்க்க காலையிலேயே கட்டிச்சோறு கட்டி கொண்டு கிளம்புகிறார். மாலை 6 மணி காட்சிக்கு காலையிலே புறப்பட்டு வரிசையிலே நின்று அங்கேயே கட்டிச்சோரை சாப்பிட்டு சட்டை கிழிபட மாலை காட்சி பார்த்துவிட்டு இரவு வீடு சென்ற அரு நாகப்பனுக்கு வீட்டில் நன்கு வசவு கிடைக்கிறது. ஒரு பண்ணையார் வீட்டு பிள்ளை இப்படி பகல் பொழுதெல்லாம் கால் கடுக்க நின்று படம் பார்த்து விட்டு வந்திருக்கிறாயே, நீ என்ன பள்ளிக்கூட பாடமா படிக்க போனாய் என்று அவரது குடும்பத்தினர் அரு நாகப்பனை கண்டிக்கிறார்கள். அதற்கு அரு நாகப்பன் அந்த வயதிலேயே, ஆம், பாடம் தான் படித்தேன். இதே படத்தை 10 தடவை பார்த்தால் பல்கலைக்கழக படிப்பையே முடித்த திருப்தி ஏற்பட்டுவிடும் என்று தைரியமாக பதில் சொல்கிறார். இப்படி செம்மலின் படத்தையே பார்த்து பார்த்து அவர் மீது மிகுந்த பக்தியை வைத்திருக்கும் அரு நாகப்பன் படித்து முடித்து புதுவையில் ராமநாதன் செட்டியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். 1972 பரங்கிமலை பாரிவள்ளல் தனிக்கட்சி தொடங்குகிறார். உடனே அரு நாகப்பன் தான் பார்த்து கொண்டிருந்த ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு செம்மல் துவங்கிய கட்சியில் சேருவதென்று முடிவெடுக்கிறார். அதற்காக மதுரை சென்று காளிமுத்து அவர்களிடம் கட்சியில் சேர விருப்பம் தெரிவித்து கடிதம் கேட்கிறார் அரு நாகப்பன். காளிமுத்து கொடுத்த கடிதத்தில் அரு நாகப்பனின் தகுதி பற்றி குறிப்பிடும் பொழுது கவிஞர், இலக்கியவாதி என்றெல்லாம் வரிசையாக பட்டியல் போடப்பட்டு கடைசியாக 5 ஆண்டு காலமாக பார்த்த ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு வந்திருப்பது கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. கடிதத்தை பெற்றுக்கொண்ட அரு நாகப்பன் தஞ்சையில் தங்க தலைவனை சந்தித்து காளிமுத்து கொடுத்த கடிதத்தை கொடுக்கிறார். வாங்கி படித்த வள்ளல், ஏதோ நம் கட்சிக்கு ஆள் சேர்ந்தால் போதும், அரு நாகப்பனால் 5 ஓட்டாவது கிடைக்கும் என்று கணக்கு போடாமல் அரு நாகப்பனின் ஆசிரியர் பணியை கருத்தில் கொண்டு, உனக்கு அரசியல் பணி ஒத்து வராது, உன்னை என் கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன், ஒழுங்கா ஆசிரியர் வேலையை போய்ப்பார் என்று அரு நாகப்பனை அனுப்பி வைத்து விடுகிறார். ஆனால் அரு நாகப்பன் எப்படியும் கட்சியில் சேர்ந்து விடுவதென்று விடாப்பிடியாக இருக்கிறார். அதன்படி புதுக்கோட்டை சென்று மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்பரசனை சந்தித்து தஞ்சாவூரில் நடந்த சம்பவத்தை முழுவதுமாக மறைத்து ஆர்.எம். வீரப்பன் அவர்களின் அச்சு ஆபீஸில் அருணா என்ற பெயரில் கடிதம் பெற்றுக்கொள்கிறார் அரு நாகப்பன். மேடையில் ஒவ்வொருவராக சென்று செம்மல் முன்னிலையில் அவரின் கரம் பற்றி சேர்கிறார்கள். அந்த வரிசையில் அரு நாகப்பனும் செம்மலை நெருங்கி செல்லும் போது செம்மல் அரு நாகப்பனை அடையாளம் கண்டு கொண்டு, ஏன் வாத்தியாரே, நான் தான் உன்னை கட்சியில சேர்த்துக்க மாட்டேன்னு தஞ்சாவூர்லேயே சொன்னேனே, திரும்ப எதுக்கு இங்கே வந்த, பேரை மாத்திட்டா ஆளை மறந்துடுவனா என்று அரு நாகப்பனை கடிந்து கொள்கிறார். ஆனாலும் அரு நாகப்பன் தன்னை கட்சியில் சேர்த்துக்கொள்ள தான் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார். உடனே தம் அவதார புருஷர் அரு நாகப்பனை ஒரு குழந்தையை அரவணைப்பது போல அணைத்து, சரி, உன்னை கட்சியில் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தன் ஜிப்பா பையில் இருந்த பணத்தை எடுத்துக் கொடுக்கிறார். செம்மலின் பொற்கரம் பட்டு மேனி சிலிர்க்க மேடையை விட்டு இறங்குகிறார் அரு நாகப்பன். அவ்வளவுதான். கூடி நின்ற மன்னாதி மன்னனின் தொண்டர்கள் புகழ் மனச்செம்மல் தொட்டு பிடித்த அரு நாகப்பனின் கைகளை முத்தம் கொடுத்து தடவி பார்த்து தொட்டு பார்த்து அவரின் கை முடிகளையே பீய்த்து புண்ணாக்கி விடுகிறார்கள். அதற்கு பிறகு கட்சி பணி, இலக்கிய பணி, ஆசிரியர் பணி 3ஐயும் தொய்வில்லாமல் தொடர்கிறார் அரு நாகப்பன். 5ஆம் உலக தமிழ் மாநாட்டில் கவியரசர் கண்ணதாசன் தலைமையில் கவி பாட வேண்டி அரு நாகப்பனுக்கு கடிதம் வருகிறது. ஆனால் விழா அழைப்புதழில் கவிஞர் வாலி தலைமையில் பாடுவதாக பெயர் போடப்பட்டு இருக்கிறது. உடனே கவியரசு கண்ணதாசனுடன் போனில் தொடர்பு கொண்டு அழைப்புதழில் வாலி தலைமையில் பாடுவதாக தன் பெயர் இருப்பதை சொல்லி, ஏன் இந்த மாற்றம் என்று கேட்கிறார் அரு நாகப்பன். இந்த மாற்றத்திற்கு நான் காரணமல்ல, முதல்வர் எம்ஜிஆர் என்று பதிலளித்தார் கண்ணதாசன். பிறகுதான் உண்மை தெரிந்தது. வாலியே விருப்பப்பட்டு மக்கள் திலகத்திடம் தெரிவிக்க அதற்கு பிறகுதான் இந்த பெயர் மாற்றம் நடந்திருக்கிறது என்று. அந்த உலக தமிழ் மாநாட்டில் மலர்ந்திருக்கும் தாமரையை குளத்தில் காணோம், அதை மாண்புமிகு முதல்வரின் முகத்தில் பார்த்தோம் என்று செம்மலை போற்றி பாடுகிறார் அரு நாகப்பன். கவியரங்க நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்ட செம்மல் மாலை என்னை ஹோட்டலில் வந்து பார் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார்.
அதன்படி அன்று மாலையே அருநாகப்பன் நம் அவதார புருஷர் தங்கியிருந்த பாண்டியன் ஹோட்டலுக்கு செல்கிறார். உதவியாளர் பிச்சாண்டி உள்ளே தலைவர் சிலருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்கள் என்று அருநாகப்பனை அமர வைக்கிறார். 2 மணி நேரமாகியும் தன்னை உள்ளே செல்ல அனுமதிக்காததால் கவிஞனுக்கே உரிய கோபத்தில் பிச்சாண்டியிடம், நான் பார்க்க விரும்பவில்லை, நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிடுகிறார் அருநாகப்பன். அதற்கு பிறகு 1980 அருநாகப்பன் மலேசியாவில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு வருகிறது. எனவே முதலாக மலேசியா செல்வதால் செம்மலிடம் ஆசி பெற ராமாவரம் தோட்டம் செல்கிறார். தோட்டத்தில் பணிபுரியும் காரைக்குடி ரத்தினம் பிள்ளை அருநாகப்பன் வந்திருந்த செய்தியை ஜானகி அம்மையாரிடமும் புகழ்மணச்செம்மல் எம்ஜிஆரிடமும் சொல்கிறார். அருநாகப்பனின் பெயர் சொன்னவுடன் செம்மல் மதுரையில் கோவிச்சிட்டு போன மாதிரி வாத்தியார் இங்கேயும் கோவிச்சிட்டு போயிட போறார், அவரை உட்காரவை வர்றேன் என்று சொல்கிறார். செம்மல் அருநாகப்பனை சந்திக்க மாடியிலிருந்து புறப்பட்ட வேளையில் மண்டைக்காடு ஜாதி கலவரம் பற்றி செய்து வருகிறது. வேறு வழியில்லாமல் வள்ளல் உடனடியாக கோட்டைக்கு செல்கிறார். இப்பொழுதும் மீண்டும் செம்மலை சந்திக்க வேண்டிய வாய்ப்பை இழக்கிறார் அருநாகப்பன். 2 முறை அழைத்தும் அது நடக்காமல் போனாலும் 2வது முறை ராமாவரத்தோட்ட இல்லத்தில் ரத்தினம் பிள்ளையிடம் சொன்ன வார்த்தைகள், காந்தியிடம் கோபித்து சென்ற பாரதியை பற்றி இந்த கவிஞனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தன் அருகில் இருந்தவர்களிடம் சொல்லியதே தன் நினைவுக்கு வருவதாக தன் நினைவில் நீங்கா இடம்பெற்ற மக்கள் திலகத்தை பற்றி இன்றும் நயம்படச் சொல்கிறார் அருநாகப்பன்.